சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 7.10. பயிற்சி 7.10ல ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஆமாங்க. சோ ஒரு மதிப்பெண் வினாக்களை விட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சோ ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோணத்தின் கன அளவு வினாடிக்கு 3 பை சென்டிமீட்டர் கியூப், அதாவது 3 பை சென்டிமீட்டர் கியூப் வீதத்தில் அதிகரிக்கிறது. சோ ஒரு கோளத்தோட கன அளவு வினாடிக்கு 3 பை சென்டிமீட்டர் கியூப் வீதத்தில் அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 சென்டிமீட்டர் ஆரம் ஆக இருக்கும்போது ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கான். சோ என்ன கொடுத்துருக்கான்? ஒரு கோணத்தின் கன அளவு. கன அளவுனா b இல்லையா? சோ அப்போ v by வினாடிக்கு டைம் t. ஸோ அப்போ dv by dt என்னென்னு சொல்லியிருக்கிறான்? dv by dt 3 பை சென்டிமீட்டர் கியூப். அப்போ 3 பை சென்டிமீட்டர் கியூப் பர் வினாடி செகண்ட். சரிங்களா? ஸோ அதான் சென்டிமீட்டர் கியூப்னா சென்டிமீட்டர் கியூப் பர் வினாடி. சரியா? சரி, இப்போ இந்த விதத்துல அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கான். ஆரம் என்னன்னு கொடுத்துருக்கான்? ஆர் half சென்டிமீட்டர். ஆரம் என்னன்னு கொடுத்துருக்கான்? half சென்டிமீட்டர். சரி, இருக்கும்போது ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் கேட்டிருக்கான், which is dr by dt என்னன்னு கேட்டிருக்கான். dr by dt என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு கோளம்னா ஸ்பியர் இல்லையா? ஸோ அதனோட கன அளவு எப்படி இருக்கும்? கோளத்தின் கன அளவு கோளத்தின் கன அளவு என்னங்க? 4/3 பை ஆர் கியூப். கோளத்தின் கன அளவு என்னங்க? 4/3 பை ஆர் கியூப். ஓகே, கோளத்தின் கன அளவுனா dv by dt, அதாவது v equal to 4/3 பை ஆர் கியூப். ஒருத்தர் வகையிட்டலாமா? ஸோ வகையிட்டோம்னா என்ன வரும்? dv by dt, t-யை பொறுத்து வகையிடுறோம். ஸோ t-யை பொறுத்து வகையிட கிடைப்பது dv by dt 4/3 பை அப்படியே இருக்கும் 3r² இன்டூ dr by dt. ஏன்னா r வந்து t-யை பொறுத்து பண்ணணும். அப்போ dr by dt. இப்போ dv by dt நமக்கு என்னன்னு தெரியுங்க? 3 பைன்னு தெரியும் இல்லையா? ஸோ 3 பை இங்கே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 4/3 பை 3r². r என்னன்னு தெரியும்? 1/2. ஸோ 1/2 இங்கே போட்டுக்கலாம். 1/2 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ dr by dt தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். dr by dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 3 பை ஈக்குவல் டு 4/3 பை 3 இன்டூ 1/4 இன்டூ dr by dt இல்லைங்களா? சரி, இப்போ இந்த 3யும் இந்த 3யும் போயிடும் இல்லையா? ஸோ அப்போ இந்த 4ம் இந்த 4ம் போயிடும். அப்போ என்ன இருக்கும்? 3 பை ஈக்குவல் டு பை இன்டூ dr by dt வருங்களா? இந்த பையும் போயிடும். அப்போ dr by dt என்னங்க? dr by dt ஈக்குவல் டு 3. dr by dt என்னங்க? 3. இருக்கா dr by dt 3ன்னு? இருக்கு. 3 சென்டிமீட்டர் பெர் வினாடி இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ dr by dt என்னங்க? 3 இது போடணும். ஸோ இது போட்டோன்னா என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் கியூப் பர் வினாடி. சென்டிமீட்டர் கியூப் பர் வினாடி. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, இந்தனா கிடையாது, வினாடிக்கு இந்தனா. சரிங்களா? அடுத்தது போலாமா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? சரி, அடுத்தது பயிற்சி 7.10ல இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பலூனானது செங்குத்தாக மேல் நோக்கி 10 மீட்டர் வினாடி வீதத்தில் செல்கிறது. பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில் இடமிருந்து ஒருவர் இதனை பார்க்கிறார். பலூனின் ஏற்ற கோணத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதத்தை பலூன் தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது காண்க. என்ன சொல்றாங்க? ஒரு பலூனானது செங்குத்தாக மேல் நோக்கி
10 மீட்டர் வினாடி வீதத்தில் செல்கிறது. அப்போ பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில் இருந்து ஒருவர் இதனை பார்க்கிறார். பலூனின் ஏற்ற கோணத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதத்தை பலூன் தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போது காண்க. அருமையான கேள்வி. ஸோ ஒரு பலூனு செங்குத்தா மேல் நோக்கி இருக்கு. ஸோ இப்படி மேல் நோக்கி செங்குத்தா ஒரு பலூனை இப்படி போட்டிருக்காங்க. சரியா? இதான் பலூன். சரியா? சரி. 10 மீட்டர் வீதத்தில் செல்கிறது. பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில் இடரிருந்து ஒருவர் இதனை பார்க்கிறார். இப்ப 40 மீட்டர் தொலைவில் இருந்து ஒருத்தர் இதை பார்க்கிறாரு. இப்போ ஒருத்தர் இங்க நிக்கிறாருன்னு அர்த்தம். இதை வந்து பார்க்கிறாரு. இப்படி வரும். புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து ஒருத்தர் பார்க்குறாரு இல்லையா? ஸோ எத்தனை மீட்டர் இருந்து பார்க்குறாரு? தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது கேட்டிருக்காங்க. அப்போ தரையிலிருந்து 30 மீட்டர் உயரம். ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது. இதனை ஒருவர் 40 மீட்டர் தொலைவில் இருந்து இடனிருந்து ஒருவர் இதனை பார்க்கிறார். அப்போ இங்கிருந்து அவர் பார்க்கிறார். இங்கேதான் அவர் இருக்கார். பார்ப்பவர் இங்க நிக்கிறார். இங்கிருந்து பார்க்கிறார். 40 மீட்டர் தொலைவுல இருந்து பார்க்கிறார். அதே சரியா? சரி. 10 மீட்டர் வினாடிக்கு வீதத்தில் செல்கிறது. ஸோ இதோட மேல் நோக்கி செல்கிறது. இதனுடைய ஹைட்டை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் பர் வினாடி. அப்போ ஹைட்டு பை வினாடினா டைமு. அப்போ டிஹெச் பை டிடி 10 மீட்டர் வினாடின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது. இது தீட்டான்னு வச்சுக்கலாம் இந்த கோணத்தை. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இது என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இது ஹைப்போடெனியூஸ். இது தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட். இது அட்ஜசன்ட் இல்லையா? ஓகே. என்ன கேட்டிருக்கா? அதாவது பலூனின் ஏற்ற கோணத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதம். ஏற்ற கோணத்தில் ஏற்படும் தீட்டா ஏற்படும் மாறுபாட்டு வீதம் பலூன் தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போது காண்க. அப்ப டி டைமை பொறுத்து மாறுபாட்டு வீதம் நடக்குது. டி தீட்டா பை டிடி என்னன்னு கேட்டிருக்கான். என்ன கேட்குறான்? டி தீட்டா பை டிடி என்னன்னு கேட்குறான். புரிஞ்சுதுங்களா கேள்வி? சரி, இப்போ இதை வச்சு நம்ம கொண்டு வரணும். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? பைத்தாகரஸின் தேற்றம் படி என்னன்னு தெரியும்? ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் என்ன? எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்ன? 30 ஸ்கொயர் plus adjacent square என்ன? 40. So 40 square. So அப்போ x square equal to 30 square na 30 into 30. 3 3s are 9. 0 0 plus 16 0 0. இப்போ x square equal to இல்லைங்களா? ஸோ என்ன வரும்? 2500. அப்போ x equal to root of 2500. அப்போ x equal to 25 வெளியே எடுத்தா 5, 2 0க்கு 1 0. 25 வெளியே எடுத்தா 5, 2 0க்கு 1 0 வெளியே எடுத்துடலாம். அப்போ x equal to 50. x எவ்வளோங்க? 50. சரி, இப்போ எப்பவுமே இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும்னா tan தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, இப்போ டேனுக்கு என்ன ஃபார்முலா? O by A. நமக்கு இருக்கிறது ஓவும் ஏவும் தான். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா tan தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு O by A இல்லையா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன? 30 by 40. 30 by 40. 0 0 போயிடும். இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 3 by 4. tan theta equal to 3 by 4. சரிங்க. 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 4 tan theta equal to 3.
4 tan theta ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஸோ இதை இப்படி போடுறத காட்டிலையும் இன்னொரு விஷயம் இன்னும் ஷார்ட்டாக முடிக்கலாம். இப்போ நம்ம இங்கே tan theta ஈக்குவல் டு என்னென்னு எடுத்தோம், O/Aன்னு எடுத்தோம். இங்கே ஹைட்டு கொடுத்துருக்கான், இதை நம்ம வாட்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ ஹைட்டு கொடுத்துருக்கான்னா இந்த ஹைட்டில் பலூன் பறக்குது, எதை பொறுத்துன்னு தெரியாது. ஸோ அப்போது ஹைட்டை வந்து அதாவது ஒரு தடவை மாறுதலிட்டு கொடுத்துருக்கான், நம்ம உண்மையான ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது ஆப்போசிட்டுங்கிறது என்ன, ஹைட்டாக வச்சுக்க போகிறோம். அப்போது h/aங்கிறது என்ன, 40. ஸோ அப்போ அந்த ஹைட்டையும் அந்த நிலத்தையும் சம்மந்தப்படுத்துறது tan theta. ஸோ அதனால் இந்த தீட்டாக்கு tan எடுத்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ tan theta ஈக்குவல் டு h/40. ஏன்னா நமக்கு dh/dt இருக்குது. ஸோ அப்போ அதை பொறுத்து தான் எடுக்கணும். அப்போ ஹைட்டை பொறுத்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உயரத்தை பொறுத்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ உயரமை ஹெச்ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த உயரம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ h/40ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 40 tan theta ஈக்குவல் டு ஹெச்ன்னு வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போது இந்த ஹெச்சை வகையிடுறோம். ஸோ டீயை பொறுத்து வகையிடுறோம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், h ஈக்குவல் டு 40 tan theta. இதை டீயை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும், dh/dt ஈக்குவல் டு 40 tan theta ஓப்பன்னா secant square theta into d theta/dt into d theta/dt. இப்போ dh/dt என்ன, அவனே கொடுத்துருக்கான் 10ன்னு சொல்லிட்டு அந்த 10 போட்டுக்கலாம். 40 into secant square thetaனா காஸோட ரெசிப்ரோக்கல். காஸ் என்ன, a/h இல்லையா? அப்போ இங்கே h/a தி ஹோல் ஸ்கொயர் d theta/dt தெரியாத அப்படியே வச்சுக்கலாம். h/aனா ஹைப்போடெனியூஸ் பை a. ஹைப்போடெனியூஸ்னா எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்க 50. ஸோ அப்போ 50 ஏங்கிறது என்ன, adjacent 40. இப்போ 50/40 தி ஹோல் ஸ்கொயர் 10 ஈக்குவல் டு 40 இன்ட்டு 50/40 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு d theta/dt வந்துருமா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இது அப்படியே அந்த பக்கம் எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 10 ஈக்குவல் டு 40 இன்ட்டு 50 ஸ்கொயர் 5 5s are 25, 0 0, 2500 divided by 4 4s is 16, 0 0, 1600 into d theta/dt. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆயிரும். 10 into 1600 divided by 40 into 2500 equal to d theta/dt. ஸோ இங்கே இருக்க டிவைடில் இருக்கிறது வகுத்தல்ல இருக்கிறது அங்கே போனால் பெருக்கல்ல மாறிடும், பெருக்கல்ல இருக்கிறது ரெண்டும் அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 0 0 0 0 போயிடும், இந்த 0 0 போயிடும். 4 1 time 4 4s are 16. அப்போ என்ன வரும், 4/25 equal to d theta/dt. புரிஞ்சுதுங்களா? ஸோ இருக்கான்னு பார்க்கலாமா? 4/25 ரேடியன்கள் பெர் வினாடி இருக்கு. ஸோ இப்போ 4/25 ரேடியன்கள் பெர் வினாடி இருக்க பார்த்தா பதில். புரிஞ்சுதுங்களா? 4/25 ரேடியன் பெர் வினாடி, ரேடியன்கள் பெர் வினாடி. புரிஞ்சுதுங்களா? வினாடி. ஸோ இதுதான் d theta/dt. சந்தேகம் தான் இருக்குங்களா? அடுத்தது போகலாமா? சரி, அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிற்சி 7.10 மூன்றாவது கேள்வி. t என்ற காலத்தில் கிடைமட்டமாக நகரும் துகளின் நிலை s/t கொடுத்துட்டாங்க என கொடுக்கப்பட்டுள்ளது. துகள் ஓய்வு நிலைக்கு வரும்போது அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, s/t என்ன கொடுத்துருக்கான், 3t square minus 2t minus 8. ஸோ ஒரு தடவை வகையிட்டலாங்களா? ஸோ ஒரு தடவை வகையிட்டா s'/t. ஸோ இதில் ஒரு தடவை வகையிட்டா என்ன வரும், 2 3s are 6t minus t minus 2 இல்லையா, 6t minus 2. ஸோ வகையிட்டாச்சு. இப்போ வகையிட்டுட்டு s'/t equal to 0ன்னு போடலாம். ஏன் போடுறோம்னா ஓய்வு நிலைக்கு வரும் நேரம். ஓய்வு நிலைக்கு எப்போ இந்த s/t வரும், ஒரு தடவை வகையிட்டு 0க்கு பண்ணால் ஓய்வு நிலைக்கு வந்ததை தான் அர்த்தம். அப்போ 6t minus 2 equal to 0.
அப்போ 6t மைனஸ் 2 அந்த பக்கம் வந்துச்சுட்டா ப்ளஸ் 2. அப்போ t ஈக்குவல் டு 2/6. இப்போ 2 1 டைம் 2 3 டைம். அப்போ t ஈக்குவல் டு 1/3 இல்லையா? ஸோ உங்க t ஈக்குவல் டு 1/3 இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ டீயோட பதில் என்னங்க? 1/3. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்த கேள்வி பயிற்சி 7.10 4வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கல்லானது செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது. ஒரு கல்லை இப்படி மேலே தூக்கி செங்குத்தா எறிடும். டி நேரத்தில் அது அடைந்த உயரம், டி நேரத்தில் அது எவ்வளோ உயரம் போயிருக்குன்னா x ஈக்குவல் டு 80t மைனஸ் 16t ஸ்கொயர். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கு. கல் அதிகபட்ச உயரத்தை t வினாடி நேரத்தில் அடைந்தால் t ஆனது எப்படி இருக்கும்? அதாவது அதிகபட்ச உயரத்தை t வினாடி நேரத்தில் அடைஞ்சதுன்னா t ஆனது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தடவை வகையிடுறோம் டீயை பொறுத்து. ஸோ ஒரு தடவை டீயை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும்? 80 மைனஸ் 32tன்னு வந்துருமா? ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கல் அதிகபட்ச உயரத்தை t வினாடியில் நேரத்தில் அடைந்தால் t ஆனது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ t ஆனது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம dx/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை முடுக்க ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம். இதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெலாசிட்டி திசை வேகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸுங்கிறது ஒரு தொலைவு. ஸோ அதனால் அதை நம்ம வெலாசிட்டிக்கு மாற்ற போகிறோம். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது திசை வேகம், திசை வேகம் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு தடவை வகையிட்டிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது ஒரு தடவை வகையிட்டங்காட்டி நமக்கு திசை வேகம் v கிடைச்சிருச்சு. இப்போ திசை வேகம் v வந்து 0 ஆச்சுன்னா அந்த t வந்து அதிகபட்ச உயரத்தை அடையதை நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ இப்போ v ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 80 மைனஸ் 32t ஈக்குவல் டு 0. 80 மைனஸ் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ், ஸோ 32t. டீயை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க, 32 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ 80/32 ஈக்குவல் டு t வந்துருமா? 8 4s are 32, 8 10s are 80, 2 2s are 4, 2 5s are 10. அப்போ 5/2 தான் t. 5/2 தான் t. ஸோ 5/2 இருக்கான்னு பாருங்க. இல்லை, 5/2னா இதை டிவைட் பண்ணி பாருங்க, மேபி ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். 2 2s are 4, பேலன்ஸ் 1, பாயிண்ட் 0, 2 5s are 10, 2.5 இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ பதில் என்னங்க? 2.5. ஸோ அப்போ t ஈக்குவல் டு 2.5. சரியா? ஸோ அப்போ 2.5 இருக்குல்ல? ஸோ அப்போ இதுதான் பதில். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பயிற்சி 7.10 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6y ஈக்குவல் டு x³ + 2 என்ற வளைவரையின் எப்புள்ளியில் y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம் x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்கு இருக்கும். என்ன சொல்றான்? 6y ஈக்குவல் டு x³ + 2 அப்படிங்கிற வளைவரையோட எப்புள்ளியில வந்து y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம் x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்கு இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ அதை எப்படி சொல்லலாங்க? எப்படி சொல்லலாம் அந்த மாறுபாட்டு வீதத்தை? எப்படி சொல்லாங்க மாறுபாட்டு வீதத்தை? இப்போ y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம்னா dy/dt இல்லையா? x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்கு. அப்போ 8 மடங்கு x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த வளைவரையின் எப்புள்ளிலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வளைவரை என்ன? 6y ஈக்குவல் டு x³ + 2ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? சரி, ஸோ இதை வகையிட்டலாங்களா? ஸோ எதை பொறுத்து வகையிடலாம்? டீயை பொறுத்து வகையிட்டுருவோமா? ஸோ டீயை பொறுத்து வகையிட்டோன்னா, இப்போ டீயை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும்? 6 ×
y t பொறுத்து வகையிட்டோம்னா என்னங்க கிடைக்கும்? dy by dt equal to x cube 3x square into dx by dt. t பொறுத்து வகையிடணும் தனியா எடுத்து. 2 பண்ணோம் 0. சரிங்களா? 3 1 time 3 2 time. அப்போ dy by dt equal to x square 2 dy by dt equal to x square into dx by dt. இல்லையா? ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பாருங்களேன், dy by dt equal to 8 times of dx by dt. அப்போ இந்த dy by dtக்கு பதிலாக இந்த 8 into dx by dt போட்டுக்கலாமா? தப்பு இல்லையா? ஸோ அப்போ 2 into 8 into dx by dt equal to x square into dx by dt. dx by dt போயிடும். 2 8s are 16. அப்போ x square equal to 16. x square equal to 16. அப்போ x equal to plus or minus root 16. root 16. ஸோ இது ப்ளஸில் தான் வரும். ஏன்னா கண்டிப்பாக நம்மளோட இது மைனஸில் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ப்ளஸில் தான் வரும். இப்போ x equal to root 16னா x equal to 4. அப்போது x 4ஆக இருக்கும்போது இது முதல்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு எப்படி இருக்கும்? 6y equal to 4 cube plus 2. 4 cube plus 2. 4 cube என்னங்க? 4 4 16. 16 into 4 64. இல்லையா? 4 6 24 1 5 6 64. சரியா? ஸோ அப்போ 6y equal to 64 plus 2. 66ங்களா? ஸோ அப்போ y equal to 66 by 6. மல்டிப்பிள் இருக்க 6 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல வந்துடும். பெருக்கல்ல இருக்க இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல வந்துடும். இப்போ ஒரு தடவை 11 தடவை. ஸோ அப்போ y equal to 11. அப்போ புள்ளி எப்படி இருக்கும்? therefore புள்ளியானது எப்படி இருக்கும்? 4,11. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்சி 7.10ல் 6வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? f of x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வளைவரையில் எந்த x ஆயத்தொலைவில் வரையப்பட்ட தொடுகோட்டின் சாய்வு -0.25 இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ f of x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வளைவரையில் எந்த x ஆயத்தொலைவில் வரையப்பட்ட தொடுகோட்டின் சாய்வு -0.25 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த f of x ஒரு தடவை வகையிட்டுலாங்களா? ஸோ இப்போ f of x ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும்? f of x ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க? root of 8 minus 2x இல்லைங்களா? ஓகே, ஸோ இதில் ஒரு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆயத்தொலைவில் வரையப்பட்ட தொடுகோட்டின் சாய்வு என்னன்னு கொடுத்துருக்கா? -0.25. அப்படின்னா f dash of x equal to -0.25ன்னு சொல்லியிருக்கான். தொடுகோட்டின் சாய்வு, தொடுகோட்டு நார்மலாக எடுக்கும்போது f dash of x, ஸோ அதோட சாய்வு எடுக்கும்போது f dash of x equal to -0.25 கொடுத்துருக்கான். இப்போ -0.25னா -1/4ன்னு அர்த்தம். எழுதிக்கலாமா? ஸோ -1/4. ஏன்னா 4 1ஆல் பண்ணிங்கன்னா 0.042 8 பேலன்ஸ் 2 20 வந்துடும். இப்போ 0.25 தான் வரும். ஸோ இப்போ 1/4ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ f of x என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இது எப்படி எழுதிக்கலாம்? f of x 8 minus 2x the whole power 1/2ன்னு எழுதிக்கலாமா? √1/2ன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ இந்த f dash of x பண்ணோன்னா என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/2 into 8 minus 2x the whole power -1/2. ஏன்னா 1/2 -1 -1/2 உள்ள இருக்கிறத பண்ணால் 0 -2. ஓகேவா? ஸோ அப்போ -2/2 8 minus 2x the whole power -1/2. 2 போயிடும் இல்லையா? ஸோ அப்போ -1/√8 minus 2x அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து என்னதுங்க? f dash of x. இது என்னதுங்க? f dash of x. ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்கா? -1/4. அப்போ இந்த ரெண்டு f dash of x சமப்படுத்திக்கலாமா? ஸோ சமப்படுத்தினா என்ன வரும்? -1/√8 minus 2x equal to இங்கே இருக்கு -1/4. மைனஸ் கேன்சல் ஆகிடும். கிராஸ் பண்ணுங்க. 4 equal to √8 minus 2x. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்?
ரூட் ஆஃப் 8 மைனஸ் 2x ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாமா? இருபுறமும் வர்க்கம் எடுக்க, இருபுறமும் வர்க்கம் எடுக்க கிடைப்பது, இருபுறமும் வர்க்கம் எடுக்க கிடைப்பது என்ன கிடைக்குங்க? 8 மைனஸ் 2x, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறோம், 4 ஸ்கொயர்னு வந்துடும், ஸ்கொயரும் ரூட்டும் போயிடும். அப்போ 8 மைனஸ் 2x ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16 வருங்களா? சரி, அப்போ மைனஸ் 2x ஈக்குவல் டு 16 பிளஸ் 8 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 8. புரிஞ்சுதுங்களா? அப்போ மைனஸ் 2x ஈக்குவல் டு 16 மைனஸ் 8 8. அப்போ x ஈக்குவல் டு 8. மைனஸ் 2 மல்டிபிள் இருக்கு, இந்த பக்கம் வந்தால் டிவைட்ல வந்துடும். ஸோ பை மைனஸ் 2. 2 1 டைம் 2 4s are 8. ஸோ அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 4. x ஈக்குவல் டு மைனஸ் 4. புரிஞ்சுதுங்களா? சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எந்த x ஆயத்தொலைவில்? அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 4 என்ற ஆயத்தொலைவில், மைனஸ் 4 இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ எந்த ஆயத்தொலைவில்? x ஈக்குவல் டு மைனஸ் 4ங்கிற ஆயத்தொலைவில். ஸோ அப்போ எக்ஸுக்கு என்னங்க? மைனஸ் 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பயிற்சி 7.10ல் 7வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? f of x ஈக்குவல் டு 2 cos 4xன்னு கொடுத்துருக்கான் என்ற வளைவரைக்கு x ஈக்குவல் டு பை பை 12ல் செங்கோட்டின் சாய்வு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க? f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2 cos 4x. f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2 cos 4x. x வந்து பை பை 12ன்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டின் சாய்வு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. x பை பை 12ல் இருக்கும்போது செங்கோட்டின் சாய்வு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ f of x கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம f dash of x கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ f dash of x எப்படி இருக்கும்? f dash of x ஈக்குவல் டு, ஸோ ஒரு தடவை வகையிடணும். ஸோ ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும்? இதை 2 அப்படியே வச்சுக்கலாம். cos x நார்மலாக யோசிங்க, இதை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கோங்க. cos x வகையிட்டோன்னா மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் சைன் 4x. இப்போ இந்த 4x பண்ணோன்னா 4x பண்ணோன்னா 4. அப்போ என்ன வரும்? மைனஸ் 8 சைன் 4x, மைனஸ் 8 சைன் 4x. இதுதான் f dash of x. புரிஞ்சுதுங்களா? சரி, அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? x வந்து பை பை 12ல் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு பை பை 12 போடலாம். போட்டு தான் பார்க்கலாமே என்ன ஆகும். ஸோ இப்போ f dash of x ஈக்குவல் டு மைனஸ் 8 சைன் 4 இன்ட்டு பை பை 12. 4 1 டைம் 4 3 டைம் இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் 8 சைன் பை பை 3 இல்லையா? ஸோ சைன் பை பை 3யோட மதிப்பு சைன் பை பை 3 எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? ரூட் 3/2ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் 8 இன்ட்டு ரூட் 3/2 இல்லைங்களா? ஓகே, ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்? மைனஸ் 8 ரூட் 3/2ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் 8 ரூட் 3/2ன்னு இருக்கு. சரிங்களா? ஓகே, இது f dash of x. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? செங்கோட்டின் சாய்வு. இப்போ செங்கோட்டின் சாய்வு எப்படி இருக்கும்? செங்கோட்டின் சாய்வு, செங்கோட்டின் சாய்வு இதுலேருந்து எப்படி எடுக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணி மைனஸால் எடுத்தா போதும். மைனஸ் 1/f dash of x. சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் ரெசிப்ரோக்கல் பண்ணி மைனஸால பண்ண முடிஞ்சுது. உங்களோட f dash of x ரெசிப்ரோக்கல், கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும், அதாவது 1/ல போடணும். ஸோ இப்போ கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் பண்ணி மைனஸால பண்ணால் போதும். ஸோ அப்போ மைனஸ் 1/f dash of x என்ன? மைனஸ் 8 ரூட் 3/2. மைனஸ் மைனஸ் போயிடும், கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேல் பகுதிக்கு போயிடும். அப்போ என்ன வரும்? 2/8 ரூட் 3. 2 1 டைம் 4 டைம், அப்போ 1/4 ரூட் 3. 1/4 ரூட் 3. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் பதில். இருக்கான்னு பார்க்கலாமா?
1/4√3 இல்லை. இப்போ கீழேயும் மேலே √3 பண்ணிக்கலாமா? இப்போ கீழேயும் மேலே √3 பண்ணால் என்ன வரும்? √3/4 இன்ட்டு √3 × √3 3. அப்போ √3/4 3s are 12. புரிஞ்சுதுங்களா? இப்போ √3/12ன்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப் நான் பின்னாடி போடுறேன். ஸோ இப்போ √3/4 இன்ட்டு 3 12. அப்போ √3/4 3s are 12. ஸோ இதான் நம்மளோட செங்கோட்டின் சாய்வு. √3/12 இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கு. ஸோ √3/12 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது பயிற்சி 7.10ல் 8வது கேள்வி. ஸோ y² - xy + 9 = 0 என்ற வளைவரையின் தொடுகோடு எப்போது நிலைக்குத்தாக இருக்கும்? ஸோ இந்த வளைவரையோட தொடுகோடு எப்போ நிலைக்குத்தா இருக்கும்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வளைவரையின் இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். y² - xy + 9 = 0 + 9 = 0. சரி, இப்போ ஒரு தடவை இதை எக்ஸை பொறுத்து வகையிடலாம். சரிங்களா? எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 2y × dy/dx வருமா? ஸோ இதை எக்ஸா ட்ரீட் பண்ணோன்னா 2x, திருப்பி y எடுத்து எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா dy/dx. புரிஞ்சுதுங்களா? ஓகே. மைனஸ் எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா இந்த இடத்துல என்ன வரும்? uv இல்லையா? அப்போ uv' uvக்குன்னா uv' + vu' இல்லையா? ஸோ u அப்படி எழுதிடலாம். எக்ஸு y பொறுத்து எக்ஸை பொறுத்து பண்ணால் dy/dx ப்ளஸ் v அப்படி எழுதிடலாம். y u எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 ப்ளஸ் 9 பண்ணால் 0. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ 2y × dy/dx minus x × dy/dx plus y = 0 வருமா? சரிங்க. இப்போ dy/dx ரெண்டுலையும் காமனாக இருக்கா? பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ dy/dxை பொதுவாக வெளியே எடுத்துட்டோன்னா 2y - x = ப்ளஸ் y அந்த பக்கம் போச்சுன்னா -y ப்ளஸ் y அந்த பக்கம் போச்சுன்னா -y. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வரலையே, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸ் இதுக்கும் போகும், இதுக்கும் போகும். ரைட்டா? ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். வெளியே போகும்போது +y போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ dy/dx என்னன்னு கிடைக்குது? dy/dx × 2y - x = y இருக்கு இல்லையா? ஸோ இப்போ dy/dx மட்டும் வேணும்னா இப்போ dy/dx = இந்த 2y - x மல்டிபிள் இருக்காங்க போனால் டிவைடு. ஸோ இப்போ y/2y - x. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ dy/dx கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா dy/dx என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது என்ற வளைவரையின் தொடுகோடு எப்போது நிலைக்குத்தாக இருக்கும்னு கேட்டிருக்கான். எப்போது நிலைக்குத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, அப்போ நிலைக்குத்தா இருக்கும்னா dy/dxனா பொதுவாக என்ன? டான்ஜென்ட் இல்லையா? dy/dxனா என்னங்க? ஸ்லோப், சாய்வுன்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ அப்போ இந்த வளைவரைக்கு ஸ்லோப் எப்படி இருந்திருக்கும்? அது வளைவரையின் தொடுகோட்டுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும்? நிலைக்குத்தா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நிலைக்குத்தா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிலைக்குத்துனா இப்போ கிடைமட்டம்னா 0, நிலைக்குத்துனா 90 இல்லையா? கிடைமட்டம்னா 0, நிலைக்குத்துனா 90. ஸோ அப்போ 90னா எப்படி வருங்க? 90னா எப்படி வரும்? tan 90 இல்லையா? ஸோ சாய்வு சொல்றது tan θ. அப்போ tan 90 இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ 1/0. ஸோ அப்போ dy/dx என்னங்க? 1/0 = y/2y - x. புரிஞ்சுதுங்களா? புரியலையா? dy/dxங்கிறது கிட்டத்தட்ட சாய்வு தான். ஸோ சாய்வு இந்த இடத்துல நிலைக்குத்தா இருக்கு. ஸோ நிலைக்குத்துனா என்ன? நேராக நிற்கிறத 90 டிகிரி. கிடைமட்டனா 0, நிலைக்குத்துனா 90. ஸோ அப்போ 90. அப்போ dy/dxங்கிறது சாய்வு. அப்போ tan 90 இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியோட மதிப்பு 1/0. ஸோ 1/0 இங்கே போட்டிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே.
இதை கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணனா 2y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துருமா? ஓகே, அப்படின்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2y அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2y, மைனஸ் மைனஸ் போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸோட மதிப்பு என்னங்க? 2y. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு 2y. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது இந்த ஈக்குவேஷனை தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதில் எக்ஸ் ஈக்குவல் 2yன்னு போட்டுக்கலாம். போட்டோன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். வைஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2y இன்டூ ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? y இன்டூ ஒய் y square. So, y square minus 2y square plus 9 equal to 0. y square minus 2y square minus y square. So, minus y square plus 9 equal to 0. Plus 9 வெளியே போச்சுனா minus 9. So, minus y square equal to minus 9. Minus minus போயிடும். அப்போ y square equal to 9. அப்போ y equal to plus or minus 3. yக்கு மதிப்பு என்னங்க? plus or minus 3. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஒய்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கா? இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஆப்ஷன் 4. அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி பயிற்சி 7.10ல் 9வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ஆதியில் y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்போ? ஆதியில், ரொம்ப முன்னாடி. ஸோ ஆதியில், அதாவது ஆதியில் அப்படின்னா 0,0 வழியா போறது எல்லாமே சரியா? ரொம்ப முன்னாடி அதெல்லாம் இல்லை. 0,0 வழியா போறது தான் ஆதி புள்ளின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுல y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற வளைவரைக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆதியிலிருந்து போற கோணங்கள் எப்படி இருக்கும்? இப்படி எடுத்திருக்கோன்னு வைங்களேன். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ ஆதியில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா அது எப்படி போகும்? இப்படி போகும். ஓகே, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னா இப்படி போகும். இல்லையா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு இப்படி போகுது. இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இப்படி போகுது ரெண்டு வளைவும். ஸோ இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்? இப்போ கோணம் இரண்டு வளைவுக்கும் இடைப்பட்ட கோணம், இரண்டு வளைவிற்கும் இது ஒரு வளைவு, இது ஒரு வளைவு. இப்ப இரண்டு வளைவிற்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னா, நல்லா கவனிங்க. இரண்டு வளைவிற்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னா, இரண்டு தொடுகோடு, அதாவது தொடுகோடு எக்ஸன் ஒய் அச்சு, அதாவது தொடுகோடு எக்ஸன் ஒய் அச்சிற்கு இடைப்பட்ட கோணம், எக்ஸன் ஒய் அச்சிற்கு இடைப்பட்ட கோணம், அதாவது தொடுகோடு எக்ஸன் ஒய் அச்சுனா எக்ஸன் ஒய் அச்சிற்கு இடைப்பட்ட கோணத்தின் தொடுகோடு, எக்ஸன் எக்ஸ் மற்றும் ஒய் அச்சிற்கு இடைப்பட்ட கோணத்தின் தொடுகோடு. இது ரெண்டும் சமமா இருக்கும். பாருங்களேன், இது இப்ப ரெண்டு எப்படி சமமா இருக்குன்னு. எக்ஸ் மற்றும் ஒய் அச்சிற்கு இடைப்பட்ட கோணத்தின் தொடுகோடு. ஸோ இங்கிருந்து ஒரு தொடுகோடு போடுறேன். எக்ஸ் ஒய் அச்சுக்கு இது போடணும்னா இங்க. ஸோ இப்போ இங்கே தொடுகோடு போட்டோம்னா இப்படி வரும். ஸோ இப்போ இந்த தொடுகோட்டுக்கும் இந்த வளைவுக்கும் சமமாக தான் இருக்கு கிட்டத்தட்ட, இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 90 டிகிரி.
இதை எப்படி எழுதிக்கலாம் 90 டிகிரி உண்மைதானே. ஸோ இப்படி நிற்கும் போது கண்டிப்பாக இது ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி இல்லையா. ஸோ அப்போது இங்கே ஒரு தொடுகோடு இங்கே ஒரு தொடுகோடு வரைவாங்க. அப்போ இது 90 டிகிரி இல்லையா. ஸோ அப்போ அதுதான் இந்த ரெண்டு வளைவுக்கு உள்ள கோணம். இப்போ 90 டிகிரி புரிஞ்சுதுங்களா. சரி. ஸோ அப்போ 90 இருக்கா, π/2 இருக்கு. ஸோ அப்போ π/2 90ங்கிறது π/2 புரிஞ்சுதுங்களா. ஸோ π/2 தான் பதில். அடுத்தது போலாமா. சரி, அடுத்தது பாருங்க. பயிற்சி 7.10ல 10வது கேள்வி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 cot x - 1/x இன் மதிப்பு. ஸோ இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, லிமிட் x tends to 0 cot x - 1/x இதோட மதிப்பு கேட்டிருக்கான். cot x எப்படிங்க எழுதிக்கலாம், cos x / sin x எழுதிக்கலாம் இல்லையா. cot x எப்படி எழுதிக்கலாம், cos x / sin x. அப்போ லிமிட் x tends to 0 cos x / sin x minus 1/x இல்லைங்களா. சரி, ஸோ இதை இப்போ கிராஸ் பண்ணிக்கலாமா. கிராஸ் பண்ணி எழுதிக்கோங்க. கிராஸ் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன வரும், லிமிட் x tends to 0 x cos x minus sin x by x sin x இல்லைங்களா. சரி, இதில் எக்ஸுக்கு 0 போடுங்க. இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், கீழேயும் 0 ஆயிடும். அப்போ 0/0 வடிவம், 0/0 வடிவம். ஸோ ஃப்ராக்ஷன்லேயும் இருக்கு இல்லையா. ஸோ கீழ்ப்பகுதி மேல் பகுதிங்கிற வடிவத்திலையும் இருக்கு, 0/0 ஃபார்ம்லேயும் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக லோபிட்டாலின் விதி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லோபிட்டாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க. அப்போ லோபித்தாலின் தேற்றத்தை இங்கே பயன்படுத்திக்கலாம் இல்லையா. அப்போ லோபித்தாலின் தேற்றத்தை பயன்படுத்த கிடைப்பது. லோபித்தாலின் தேற்றத்தை பயன்படுத்த கிடைப்பது என்ன கிடைக்கும், மேல இருக்கிறத வகையிட்டு எழுதிக்கலாம். ஸோ லிமிட் x tends to 0. ஸோ மேல இருக்கிறத மட்டும் வகையிட்டுக்கலாம். ஸோ மேல இருக்கிறத மட்டும் வகையிட்டோன்னா என்ன வரும், இது uv வச்சுக்கலாம். அப்போ uv dash v dash cos x பண்ணா minus sin x uv dash plus vu dash. இப்போ vu dashனா cos x into 1. அடுத்தது sin x பண்ணா cos x, அப்போ minus cos x by கீழே இதை பண்ணும் திருப்பி இது uv-ல. இப்போ uv dash x into uv dash sin x பண்ணா cos x uv dash plus vu dash 1. புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ என்ன வரும், லிமிட் x tends to 0 minus x sin x plus cos x minus cos x divided by x cos x plus sin x இல்லையா. ஸோ plus cos x minus cos x போயிடும். அப்போ என்ன இருக்கும், minus x sin x by x cos x plus sin x இருக்கும் இல்லையா. ஓகே, அப்போ லிமிட் x tends to 0 minus x sin x by x cos x plus sin x. xக்கு 0 போடுங்களேன், 0 ஆயிடும், மேலே கீழே 0 ஆயிடும், இதுவும் sin 0 0 ஆயிடும். அப்போ 0/0 0/0னா 0 இல்லையா. 0/0னா 0, அவ்வளோதான். இப்போ பதில் என்ன, 0 இருக்கான்னு பார்க்கலாமா. 0 இருக்குது. ஸோ அப்போ அது பதில் என்னங்க, 0. அடுத்தது போலாமா. சரி, அடுத்தது பாருங்க. ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இங்கே 0/0 ஃபார்ம் வந்துச்சு. அப்போ 0/0 ஃபார்ம் வந்தால் திருப்பி அப்ளை பண்ணும். ஸோ இப்போ
திருப்பி லோபிதாலின் தேற்றத்தை பயன்படுத்த திருப்பி லோபிதாலின் தேற்றம் பயன்படுத்தணும் 0/0 ஃபார்ம். திருப்பி லோபிதாலின் விதி பயன்படுத்தணும்னா இதுக்கு பயன்படுத்தணும். ஸோ பண்ணோன்னா என்ன வரும்? லிமிட் x tends to 0 மேலே இருக்கிறத யூவியில் போடணும். ஸோ இப்போ யூவியில் போட்டுக்கலாமா? மைனஸை பொதுவாக எடுத்துகிட்டு யூவியில் போட்டுக்கலாம். யூவி டேஷ் சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ் யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை பண்ணால் 1 பை எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இது எப்படி கீழே இருக்கிறத பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி இது யூவின்னு எழுதணும். இப்போ யூவியில் எழுதிக்கலாமா? யூவி டேஷ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ் விங்கிறது என்ன? காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வந்துடும். அப்போ லிமிட் x tends to 0 minus x cos x minus sin x by minus x sin x plus cos x plus sin x வருமா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ லிமிட் x tends to 0 பயன்படுத்தலாமா? ஸோ பயன்படுத்தினா என்ன வரும்? 0 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 0 0 இங்கே 0 ஆகிடும். இங்கே cos 0 1 sin x இல்லையா? ஸோ இப்போ இந்த sin x அப்படியே போட்டோம். sin x வகையிட்டணும்ல. sin x பண்ணோன்னா cos xல. ஸோ இப்போ cos x அப்போ இங்கேயும் cos x வரும். அப்போ என்ன வரும்? இங்கே 0 போட்டிங்கன்னா மேலே 0 ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். இப்போ 0/2 0. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ 0/2 0. இப்போ பதில் என்ன? 0/2. அப்போ 0/2 0. இப்போ 2 0 மேலே கிளி 0 வரக்கூடாது. அது இன்டிட்டர்மினேட் ஃபார்முக்கு போயிடும். ஸோ ஒரு 0 தான் வரும். புரிஞ்சா? இப்போ 0. இப்போ ஆன்சர் 0. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது பயிற்சி 7.10ல் 11வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா sin power 4x plus cos power 4x என்ற சார்பு இறங்கும் இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ sin power 4x plus cos power 4x இல்லைங்களா? சரி, இப்போ இது இறங்கக்கூடிய இடைவெளியை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம்? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இந்த சார்பை ஃபர்ஸ்ட் f of xன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ f of xன்னு எடுத்தோன்னே என்ன வரும்? f of x equal to sin power 4x plus cos power 4x plus cos power 4x. ஸோ இது எப்படி எழுதிக்கலாங்க? f of x equal to sin power 4x நாலும் sin x the whole power 4 நாலும் ஒன்று தான் இல்லைங்களா? ஸோ அப்போ sin x the whole power 4 plus cos power 4x நாலும் cos x the whole power 4 நாலும் ஒன்று தான். ஸோ இப்போ cos x the whole power 4. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை வகையிடலாம். ஸோ ஒரு தடவை வகையிடலாம். ஸோ ஒரு தடவை வகையிட்டா என்ன கிடைக்கும்? 4 sin x. sin x பண்ணால் cos x இல்லையா? ஸோ cos x 4 sin x into cos x இல்லைங்களா? 4 sin x into cos x plus இதை பண்ணால் 4 cos x. cos x பண்ணால் minus sin x இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? 4 sin x cos x minus 4 cos x sin x என்னன்னு கிடைக்கும்? 0. 4 cos x sin x 4 cos x sin x னா 0. இப்போ f dash of x என்னங்க? f dash of x என்ன கிடைச்சிருக்கு? ஸோ ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ணிட்டோம். நீங்களும் கண்டுபிடிக்கவே இல்லையா? 4 முன்னாடி வரும்போது பவர் sin x the whole cubeல அப்புறம் உள்ள இருக்கிறது பண்ணும்ல, அதே மாதிரி cos x பண்ணும்போது whole cube அப்புறம் உள்ள இருக்கிறது பண்ணும். ஸோ இப்போ இங்கே sin cube x cos cube x whole cube cube xன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல 4 sin x cos x காமன் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்? இங்கே ஒரு sin square x minus cos square x வரும் இல்லையா? sin square x minus cos square x வரும்.
ஓகே, இப்போ f dash of x equal to 0ன்னு போடுறேன். அப்போ f dash of x equal to 0ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? 4 sin x cos x into sin square x minus cos square x equal to 0 வருமா? ஸோ அப்போ 4 equal to 0, sin x equal to 0, cos x equal to 0, இந்த term equal to 0. 4 equal to 0னா விட்டுறலாம். sin x equal to 0. அடுத்தது cos x equal to 0. அடுத்தது மூணாவது sin square x minus cos square x equal to 0. sin square x minus cos square x equal to 0 வருங்களா? சரி, இப்போ sin x equal to 0னா x equal to 0. sin x equal to 0னா என்னங்க? x equal to 0. sin எப்போ 0 ஆகும்? sin 0 தான் 0. ஸோ அதனால x equal to 0. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ cos எப்போ 0 ஆகும்? 1. cos 1னா cos 1 தானே 0. ஆமாம். ஸோ அப்போ x equal to 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது sin square x equal to cos square x இல்லையா? இப்போ sin x equal to cos x ன்னு வந்துடும். சைனும் காஸும் எப்போ ஈக்குவல்? sin 45 pi by 4, sin pi by 4 1 by root 2, cos pi by 4 1 by root 2. இப்போ அது ரெண்டும் எப்போ சமமாக இருக்கு? pi by 4ல. அப்போ x equal to pi by 4. அப்போ x equal to pi by 4. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எக்ஸுக்கு வந்து 0வா இருக்குமா அப்படிங்கிற இடைவெளி யோசிக்கவே முடியாது. எக்ஸ் 0வா இருக்க வாய்ப்பில்லை. cos எப்போ 0? cos 90ல 0. cos 90 0. cos 0 1. அப்போ cos 90 தானே 0. cos எப்போ 0? 90ல. அப்போ pi by 2. cos எப்போ 0? cos 90. அப்போ pi by 2. ஸோ இப்போ இடைவெளி pi by 2லேருந்து pi by 4க்குள்ள தான். கரெக்டா? இப்போ இடைவெளி pi by 2லேருந்து pi by 4க்குள்ள. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? pi by 2, pi by 4 இதில் தான் இடைவெளி. இப்போ f dash of x எப்படி இருக்கணும்? இதில் எல்லாமே பாசிட்டிவ் இல்லையா? ஸோ எல்லாமே பாசிட்டிவ். இப்போ கண்டிப்பாக greater than or equal to 0. அப்போ சார்பு இறங்கும் இடைவெளி எப்படி இருக்கும்? pi by 2, pi by 4. இந்த ரெண்டு இடைவெளியில் தான் இறங்கும். pi by 2, pi by 4. இல்லைனா pi by 4, pi by 2. எப்படி வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு pi by 4 போட்டுக்கலாம், ஏன்னா அதுதானே சின்னது. pi by 4, pi by 2. புரிஞ்சுதா? ஸோ pi by 4, pi by 2 இருக்கா? இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பயிற்சி 7.10ல 12வது கேள்வி. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர், எக்ஸுங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் 0,3ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ற சார்பிற்கு ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் எண். ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் எண் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரோலின் தேற்றம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ரோலின் தேற்றம் ஞாபகம் இருக்கும், நிச்சயமா ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ f dash of c equal to 0 ரோலின் தேற்றம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதை f of xன்னு எடுத்துக்கலாம். f of x equal to x cube மைனஸ் 3x ஸ்கொயர் இல்லைங்களா? ஓகே, ஸோ இது ஒரு தடவை வகையிடும் போது என்ன வரும்? 3x ஸ்கொயர் மைனஸ் 2 3s 6x இல்லைங்களா? சரி, இப்போ f dash of c equal to 0 இல்லை அங்கே, கரெக்டுங்களா? ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நிறைவு செய்யும் எண் கேட்டிருக்காங்க இல்லையா? லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 0,3 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0,3. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போ f dash of x equal to 0ன்னு போடுவோம். ஏன்னா ரோலின் தேற்றம் என்ன? f dash of c equal to 0. அப்போ நம்ம c 0 போட்டாலும் சரி, x 0 போட்டாலும் சரி, நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ போடும்போது என்ன வரும்? 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 0. 3xை காமனாக எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே 3 2s are 6. ஸோ எக்ஸ் காமனாக போயிடுச்சு. இந்த எக்ஸ் பொதுவாக வெளியே வந்துருச்சு.
அதனால எடுக்கக்கூடாது. இங்க ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம், இங்க ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம். இங்க 2 எக்ஸ் இருக்காட்டி ஒரு எக்ஸ் உள்ள வருது. 3 எடுத்தாச்சு. இங்க 2 டைம்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 3x ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்க எக்ஸ் ஈக்குவல் டு -2 வெளியே போச்சுன்னா +2. ஓகே. ஒரு விஷயம், எக்ஸ் எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கான்? க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,3ல இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,3ல இருக்கணும்னு சொல்லியிருக்கான். க்ளோஸ்ட். ஆனால் நம்மளோட டிஃப்ரென்சியேஷன்ல எப்படி எடுக்கணும்? வகையிட்டோன்னா ஓப்பன் இன்டர்வல்ல தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஓப்பன் இன்டர்வல் 0,3ல எது இருக்கு? இது இருக்குமா? இருக்காது. 0, 3ல நடுவில் இருக்கலதான் இருக்கணும். அப்போ இது இருக்காது. அப்போ நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம். 2 இருக்குமா? இருக்கும். அப்போ இதை தான் எடுத்துப்போம். அப்போ இது therefore எக்ஸோட மதிப்பு என்னங்க? 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ நிறைவு செய்யும் என்னென்ன? 2. 2 இருக்கா? இருக்கு. ஸோ அதுதான் பதில். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அவசரப்பட்டு 0 போட்டுறாதீங்க. அடுத்தது பயிற்சி 7.10ல 13வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/x, அந்த x வந்து 1,9 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ற சார்பிற்கு சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யும் எண். சராசரி மதிப்பு தேற்றம் f dash of c equal to f of b minus f of a divided by b minus a இல்லையா? சராசரி மதிப்பு தேற்றம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1/x எடுத்துக்கலாம். அதை f of xன்னு எடுத்துக்கலாம். 1/x என்னன்னு எடுத்துக்கலாம்? f of xன்னு எடுத்துக்கிறோம். இப்போ f dash of x எப்படி இருக்கும்? இந்த f of x எப்படி எழுதிக்கலாம்? இங்கே பவர் 1, மேலே போனால் -1. அப்போ x பவர் -1. இப்போ f dash of x ஒரு தடவை வகையிட்டோன்னா f dash of x ஒரு தடவை வகையிட்டோன்னா -1 into x பவர் -2 இல்லையா? ஒன்று அதிகமாக இருப்ப வரல. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? f dash of x equal to -1/x² இல்லையா? சரி. இப்போ f dash of x equal to f of b minus f of a divided by b minus a. இப்போ f dash of x equal to f of b minus f of a divided by b minus a. இந்த b a எல்லாம் இதுதான் a, இதுதான் b. அப்போ f of 9, f dash of c என்ன? -1/x² equal to f of 9 minus f of 1 divided by 9 minus 1. வருமா? ஓகே. இப்போ -1/x² equal to f of 9 என்ன வரும்? f of x 1/x. அப்போ f of 9னா 1/9. 1/9 minus f of 1னா 1/1 divided by 9 minus 1 8. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ -1/x² equal to 1/1 1. அப்போ 1/9 minus 1 divided by 8. ஸோ அப்போ 1 minus 9/9 divided by 8 இல்லையா? ஸோ 1 minus 9 minus 8. 9 8s are 72. minus 8/72. ஸோ இங்கே -1/x². மைனஸ் மைனஸ் போயிடும். அப்போ இதை க்ராஸ் பண்ணிக்கலாமா? 72 equal to 8x². அப்போ 8x² equal to 72. அப்போ x² எப்படி இருக்கும்? 72/8ன்னு இருக்கும். இருக்குமா? ஸோ 1 time 9 time. x² equal to 9. அப்போ x equal to அங்கே x² equal to 3². அப்போ x equal to 3 இல்லையா? சரி. x equal to 3 இருக்கா? இருக்கு. ஸோ இப்போ x equal to 3ன்னு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ நிறைவு செய்யும் எண் 3. சந்தேகம் தான் இருக்குங்களா? அடுத்தது போலாமா? சரி. அடுத்தது பயிற்சி 7.10ல 14வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுலஸ் 3 - x + 9 என்ற சார்பின் குறைந்த மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாடுலஸ் 3 - x + 9இன் சார்பின் குறைந்த மதிப்பு அது எப்படி இருக்க வாய்ப்பு? 3 - xோட குறைந்த மதிப்புனா மாடுலஸ் 3 - x + 9. ஸோ இதோட குறைந்த மதிப்பு மாடுலஸ்னாவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. மாடுலஸ்னாவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவ்ல மாற்றி கொடுத்துரும். அதான் மாடுலஸோட சிறப்பு. அப்போ குறைந்த மதிப்புனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஒன்னா 0வா இருக்கணும், இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும்.
ஸோ அதில் குறைந்த மதிப்புனா 0 தான், அதில் குறைந்த மதிப்புனா 0 இல்லையா? ஸோ அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 0 + 9 = 9. புரிஞ்சுதுங்களா? ஸோ நல்லா கவனிங்க. மட்டுமலி சிறப்பு என்ன? மாடுலஸோட சிறப்பு greater than or equal to 0. அப்போ இதுலயே குறைந்தது என்ன? 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடும். 0 + 9 9. 9 இருக்கா? இருக்கு. ஸோ பார்த்தா பதில். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாருங்க. பயிற்சி 7.10ல 15வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ y = e⁻x sin x. xங்கிறது 0,2π இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ற வளைவரையின் மீப்பெரு சாய்வு எங்கு அமையும்? இந்த வளைவரையோட மீப்பெரு சாய்வு எங்க இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மீப்பெரு சாய்வு. சரிங்களா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கான்? y = e⁻x sin x. e⁻x sin x. ஓகே, ஒரு தடவை வகையிட்டலாமா? ஸோ ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வருங்க? y dash u v. அப்போ u v dash sin x பண்ணா cos x u v dash plus v u dash e⁻x பண்ணா e⁻x தான் இல்லையா? ஸோ இப்போ இது e⁻x பொதுவாக எடுத்துக்கலாங்களா? இப்போ என்ன வரும்? cos x plus sin x இல்லையா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் யாரும் எடுக்க முடியுமா? இல்லை இப்போ இப்படியே வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ இது இன்னொரு தடவை வகையிடணும். ஸோ டபுள் டேஷ் எப்படி இருக்கும்? இது u இது v, திருப்பி இது u இது v. அப்போ u v dash cos x பண்ணா minus sin x u v dash plus v u dash plus திருப்பி u v dash u v dash plus v u dash sin x பண்ணா cos x. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? minus sin x e⁻x plus cos x e⁻x plus sin x e⁻x plus cos x e⁻x plus sin x minus sin x e⁻x cancel ஆயிடும். அப்போ 2e⁻x cos x இதுதான் y டபுள் டேஷ். ஸோ இந்த மீப்பெரும் மீச்சிறு இந்த மாதிரி வந்தாவே நம்ம y டபுள் டேஷ் = 0ன்னு போடணும். சரிங்களா? ஸோ அப்போ y டபுள் டேஷ் = 0ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 2e⁻x cos x = 0 வருமா? சரி, அப்போ 2 0 ஆயிடும். e⁻x = 0 cos x = 0 இல்லையா? ஸோ e அங்கே போகும்போது log ஆயிடும். ஸோ அப்போ x = log 0 log 0. ஸோ இப்போ log 0 என்ன? 1. ஸோ அப்போ x = 1 இல்லையா? ஓகே, ஸோ cos எப்போ 0? cos 90 0. இப்போ x = π/2. ஸோ இப்போ எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூ கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு, π/2 கிடச்சிருக்கு. ஆன்சரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 இல்லை, π/2 தான் இருக்கு. ஸோ இப்போ இது கிடையாது, இதுதான். புரிஞ்சுதா? ஸோ இப்போ x = π/2. அடுத்தது போலாங்களா? ஓகே, அடுத்தது பயிற்சி 7.10